அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நேற்று தேவரகுளம் கிராமத்திற்குட்பட்ட கருப்புநொத்து கிராமத்தில் கோவில் கொடைவிழா. 3 பையங்கள அது மொத்தத்துக்கு 8 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யணும் என்ற ஒற்றை நோக்கத்தினால பொதுமக்கள் மத்தியில் நேற்று பரவலாக பேசியிருக்காங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகளுக்கும் கருப்புநொத்து ஊர் பொதுமக்களுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்திருக்கு. அதனை எனக்கு என் வாட்ஸ்அப் தளத்தில் என்னுடைய உறவுகள் எனக்கு அனுப்புனாங்க. நீங்க நகைச்சு மேல என் மேல பேர் படம் தான் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாங்க லோக்கல் கவுன்சிலர், இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சார் காலைல போக முடியாது, போக முடியாது, கொண்டு போக முடியாது. என்ன காரணம் சொல்லிட்டு கூட்டு போங்க, போக முடியாது. யாருமே காலைல வரலான்னு கூட்டி போட மாட்டோம். நீங்க வேண்டாம் சார், இப்போ கூட்டி போக முடியாது. ஆனா சார் பேசுறதுக்கா நீங்க அப்படி உங்களை ஒன்றும் தப்பா பேசுறேன். நீங்க ப்ரொடெக்ஷன் தானே வந்தீங்க, ப்ரொடெக்ஷன் தானே வீடியோ எடுத்து. தேவரகுளம் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் லூக் ஆஷன் மற்றும் 2ஆம் நிலை காவலர் பாலசுப்பிரமணியன் இரு காவலர்களையும் கருப்புநொத்து ஊர் பொதுமக்கள் சார்பாக வன்மையாக கண்டித்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் திரு சிலம்பரசன் அவர்கள் கருப்புநொத்து ஊர் பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சி சம்பவம் பற்றி மேற்படி என்ன நிகழ்ந்தது என்பதை தீவிரமாக விசாரணை செய்து இதற்கு சம்பந்தப்பட்ட 2 காவல் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, இதேபோல் தேவரகுளம் காவல் நிலையத்துக்குட்பட்ட கிராமங்களிலோ அல்லது பொதுமக்களுக்கு யாருக்கும் இடையூறும் இல்லாமல் வகையில் காவல்துறைக்கு அறிவுரைகள் வழங்கி மேற்படி இதேபோல் இனி சம்பவங்கள் நிகழாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கருப்புநொத்து ஊர் பொதுமக்கள் மற்றும் தேவரகுளம் ஊர் பொதுமக்கள் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.